மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய தகவல். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட 8வது ஊதிய குழு தொடர்பான முக்கிய முன்னேற்றம் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு இந்த குழுவின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை ஆகஸ்ட் 2025 இறுதிக்குள் அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பு கூறியதாவது: 8வது ஊதிய குழு இன்னும் முழுமையாக அமைக்கப்படாத போதும் சம்பள உயர்வு மற்றும் ஊதிய கட்டமைப்பு குறித்து ஆலோசனைகள் துவங்கப்பட்டுள்ளன. புதிய சம்பள கட்டமைப்பை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் டோர் விரைவில் இறுதி செய்யப்படும். குறைந்தபட்ச ஊதியம் புதிய கணக்கீடு பார்த்தீங்கன்னா JCM வலியுறுத்தியது தற்போதைய 3 பேர் கொண்ட குடும்ப மாதிரிக்கு பதிலாக பெற்றோர்களையும் சேர்த்து 5 பேர் கொண்ட குடும்ப மாதிரி அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியத்தை கணக்கிட வேண்டும். இது இந்திய சட்டத்தில் உள்ள பெற்றோரை பராமரிக்கும் பொறுப்பு என்பதையும் கருத்தில் கொண்டு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. பே ஸ்கேல்கள் இணைப்பு பார்த்தீங்கன்னா NCJCM பரிந்துரைகள் லெவல் 1 மற்றும் லெவல் 2, லெவல் 3 மற்றும் லெவல் 4, லெவல் 5 மற்றும் லெவல் 6 ஆகிய ஊதிய நிலைகள் இணைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஊதிய தேக்கம் குறையும், பதவி உயர்வு விரைவாக கிடைக்கும். எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்னு பார்த்தீங்கன்னா குழுவின் பரிந்துரைகள் அரசு முன்வைக்கப்படும் காலம் சுமார் 18 மாதங்கள் ஆகும். அதன் பின்னர் அரசின் இறுதி ஒப்புதல் பெற 3 முதல் 9 மாதங்கள் ஆகும். இதன் அடிப்படையில் 8வது ஊதிய குழு 2026 நடுப்பகுதியில் அல்லது 2027 தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த குழுவின் நிதி பாதிப்பு 2.4 முதல் 3.2 லட்சம் கோடி வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.